மிக முக்கியமான ஒரு அப்டேட் யூஎஸ் எம்பசிஸ் அண்ட் கன்சுலேட்ஸ்லேருந்து வந்திருக்கு. இது இந்தியாவுக்கு மட்டும்தானா இல்லைங்க, உலகம் முழுவதும் உள்ள யூஎஸ் எம்பசிஸ் அண்ட் கன்சுலேட்ஸ் வந்து ஒரு மனதாக ஒரு தீர்மானம் எடுத்திருக்காங்க. நீங்கள் எல்லாருமே அந்த நியூஸில் பார்த்துருப்பீங்க. தற்காலிகமாக வீசா அப்பாயின்மெண்ட்ஸ்லாம் கேன்சல் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ இது எவ்வளோ நாள் கேன்சல் பண்ணியிருக்காங்க, யார் யாருக்கெல்லாம் இது பெரிய இம்பேக்ட் இருக்க போகுது, எமர்ஜென்சி கொடுப்பாங்களா, பயோமெட்ரிக்ஸ் என்ன ஸ்டேஜில் இருக்குது, இந்த மாதிரி விவாதிக்க போகிறோம். நியூட்டன் 3ஆம் விதிப்படி ஃபார் எவ்ரி ஆக்ஷன் தேர் இஸ் அன் ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் ரியாக்ஷன். இது ஆக்ஷன், இதுக்கான ரியாக்ஷன் எங்கெங்கெல்லாம் இருக்க போகுது அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு இல்லையா. மிக முக்கியமாக பெரிய ஒரு பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய ஒரு இடமா இருக்கிறது ஃபேமிலி பேஸ் க்ரீன் கார்டு. அப்போது எம்ப்ளாய்மெண்ட் பேஸ் க்ரீன் கார்டுக்கு நிறைய அன்யூஸ் வரப்போகுது, அப்படி ஒரு கேள்வியும் இருக்குது. இதை தொட்டும் பேச போகிறோம். ரொம்ப யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன், பல இன்ஃபர்மேஷன் நம்ம வீடியோவில் இருக்க போது. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது ஒரு இம்பார்ட்டன்ட் அப்டேட் யூஎஸ் எம்பசிஸ் கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக இது நிறைய பேரை போய் சேரணும். ப்ளீஸ் ஹைப்புங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கா, கிளிக் பண்ணும்போது இன்னும் நிறைய பேருக்கு இந்த அவேர்னஸ் போய் சேரும். வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் பிரேம் பேசுகிறேன். இன்ட்ரோவில் சொன்ன மாதிரி நீங்கள் பல தலைப்பு செய்திகளை பார்த்தா மாதிரி தான் தலைப்பு இருக்குது. வீசா அப்பாயின்மெண்ட் கேன்சல் பண்ணியிருக்காங்க யூஎஸ் எம்பசிஸ், ஏன் எப்போது தொடங்கப்படும் அப்படிங்கிற தலைப்பில் தான் பேச போகிறோம். இப்போது இது இந்தியாவுக்கு மட்டும் இல்லை, நான் முன்னாடி சொல்லிட்டேன், இது உலகம் முழுவதும் உள்ள யூஎஸ் எம்பசிஸ் அண்ட் கன்சுலேட்ஸ் இந்த முடிவு எடுத்திருக்காங்க. ஏன் இந்த முடிவு எடுத்திருக்காங்க அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஸ்டேட்டே அதுக்கான விளக்கம் கொடுத்துருக்காங்க. இப்போ செப்டம்பர் 18 பப்ளிக் சார்ஜ் ரூல்னு ஒரு விஷயம் அப்ளை ஆக போகுது. நம்ம அது தனி வீடியோ பார்த்துட்டோம், அட்டானி வச்சு வீடியோ பார்ப்போம். அதாவது நீங்கள் க்ரீன் கார்டு கொடுக்கும்போது பப்ளிக் சார்ஜ் ரூல் அப்படிங்கிற ஒரு விதிப்படி க்ரீன் கார்டு கொடுப்பாங்க. அதாவது நீங்கள் க்ரீன் கார்டு கொடுக்கக்கூடிய அந்த அப்ளிகண்ட் இங்கே அமெரிக்கா வந்த பிறகு, அமெரிக்காவில் பெர்மனன்ட் ரெசிடென்ட் ஆன பிறகு அவர் சொந்த காசில் இருப்பாரா, இல்லை சொந்த உழைப்பில் இருப்பாரா, இல்லை கவர்மெண்ட்டை நம்பி இருப்பாரா, கவர்மெண்ட்டோட அன்எம்ப்ளாய்மெண்ட் பெனிஃபிட்ஸை நம்பி இருப்பாரா, கவர்மெண்ட்டோட ஸ்னாப் ஆர் ஃபுட் பெனிஃபிட்ஸை நம்பி இருப்பாரா, கவர்மெண்ட்டோட மெடிக்கேட் நம்பி இருப்பாரா. அதாவது இங்கே வரதுக்கான காரணம் என் கையில் காசு இல்லை, எல்லாமே கவர்மெண்ட் பார்த்துக்குங்கிற நம்பிக்கையில் வர்ற ஒரு நபராக இருந்தார்னா அவரை க்ரீன் கார்டு கொடுக்காமல் தவிர்க்கிறதுக்கான அந்த ஒரு விதி பப்ளிக் சார்ஜ் ரூல்னு இருக்குது. அதில் நிறைய மாற்றம் கொண்டு வந்திருக்காங்க. அது செப்டம்பர் 18 அமலாக்க போகிறாங்க. ஃபெடரல் ரிஜிஸ்டர் இருக்கும்போதே நம்ம பார்த்துட்டு கண்டிப்பாக அமலாக்க போகிறாங்க. ஸோ அப்போது அதற்கான ட்ரைனிங் எல்லாருக்கும் கொடுக்கணும். அந்த விதி மிக முக்கியமான ஒரு விஷயம் என்ன சொல்லுதுன்னா, ஏற்கனவே நீங்கள் இதெல்லாம் கன்சிடர் பண்ணிட்டு இந்த பப்ளிக் சார்ஜ் ரூல் பண்ணுவீங்க. இப்போ இன்னும் நிறைய விஷயத்தை கன்சிடர் பண்ணி நீங்கள் டினை பண்ணுறதுக்கு உள்ள எல்லா அதிகாரமும் அந்த ஆஃபீஸர்ஸ் இருக்குது. அப்போனா இதன் பிறகு இந்த விதி வந்த பிறகு செப்டம்பர் 18க்கு பிறகு நிறைய டினை இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. மிக முக்கியமாக ஃபேமிலி பேஸ் க்ரீன் கார்டு. ஏன்னா ஃபேமிலி பேஸ் க்ரீன் கார்டில் வரவங்களுக்கு அஃபிடேவிட் ரொம்ப முக்கியம். யார் அவங்க பண்ணுறாங்க, அவங்க எப்படி சப்போர்ட் பண்ணுவாங்க, அவங்களுக்கான சொத்து மதிப்பு என்ன இருக்குது, அவங்களோட ஏஜ் என்ன, அவங்களுக்கான அண்டர்லைங் மெடிக்கல் கண்டிஷன் இருக்கா, அதை அவங்களே கவர் பண்ணிப்பாங்க. இந்த மாதிரி நிறைய அடுக்கடுக்கான கேள்விகள் இருக்குது. இன்னும் நிறைய கேள்விகளை உள்ளே புகுத்திருக்காங்க. அப்படி பார்க்கும்போது நிறைய டினைல் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. ஸோ இதற்காக நாங்கள் எல்லா ஆஃபீஸர்ஸ்க்கும் ட்ரைனிங் கொடுக்கணும். என்ன சேஞ்ச் பண்ணியிருக்கோம், நீங்கள் எப்படி ஒவ்வொரு கேஸஸும் அணுகணும் அப்படிங்கிறதுக்கான ட்ரைனிங் கொடுக்கணும். அதற்கான எங்களுக்கு கால அவகாசம் தேவைப்படுது. ஸோ அதற்கு தான் தற்காலிகமாக எல்லா யூஎஸ் எம்பசிஸ் அண்ட் கன்சுலேட்டர் உள்ள வீசா அப்பாயின்மெண்ட்ஸ் நிறுத்தி வைக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இயல்பாகவே எழக்கூடிய கேள்வி ஒன்று இருக்குது. இதை பேட்ச் பை பேட்சாக கொடுத்துட்டு அதாவது ஒரு பார்ஷியலாக அப்பாயின்மெண்ட்ஸை குறைச்சிட்டு கூட பண்ணியிருக்கலாம். ஆனால் ஏன் ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணுறாங்கன்னு சில பேர் அதுக்கு இன்னொரு விஷயமும் சொல்கிறாங்க. சமீபத்தில் 75 கண்ட்ரீஸ்க்கான ட்ராவல் பேனை ஃபெடரல் கோர்ட் ஆஃப் நியூயார்க் தள்ளுபடி செஞ்சாங்க. இது செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட்டோட அதிகார வரம்புக்கு அப்பாற்பட்டது, அவர்கள் இதை செய்திருக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அதை பிளாக் பண்ணாங்க. என்ன சொன்னாங்கன்னா ஆஸ் பர் ஐஎன்ஏ ஆக்ட் நீங்கள் ஒவ்வொரு கண்ட்ரீஸ்க்கு இந்த மாதிரி நீங்கள் பேன் கொடுக்கக்கூடாது, அந்த டிஸ்கிரிப்ஷன் நீங்கள் கொடுக்கக்கூடாது. வேறஸ் நீங்கள் கேஸ் பை கேஸ் பப்ளிக் சார்ஜ் ரூலை வச்சுட்டு இவருக்கு இல்லை இவருக்கு இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஏன் இந்த ரெண்டு விஷயத்தை நான் கோரிலேட் பண்ணுறேன்னா, ஏற்கனவே அவங்க சொன்னது நாங்கள் தற்காலிகமாக நிறுத்தி வைக்கிறதுக்கு காரணம் பப்ளிக் சார்ஜ் ரூல். இப்படி கோர்ட்லேருந்து இந்த தடையை நீக்கிறதுக்காக வந்திருக்கு. ஸோ இதன் பிறகு கண்டிப்பாக 75 கண்ட்ரீஸ்க்கு அவங்க அப்பாயின்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணி ஆகணும். ஸோ அப்போ அந்த 75 கண்ட்ரிலேருந்து வரும்போது அந்த மக்களுக்கு எப்படி ஆஃபீஸர்ஸ் அணுகணும், எப்படி அப்ரூவல், எப்படி நினைவு கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் மிக முக்கியமாக இருக்குது. ஸோ அதற்காகவும் இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி பல காரணங்களுக்காக தான் அவங்க தற்காலிகமாக வீசா அப்பாயின்மெண்ட்ஸ் எல்லாமே நிறுத்தி வச்சுருக்காங்க. நிறைய பேர் கேட்ட கேள்வி வீசா அப்பாயின்மெண்ட்ஸ் இப்போ இந்தியாவில் எடுத்துப்போம். இந்தியாவில் கம்ப்ளீட்டாக கன்சுலேட்ஸ் அண்ட் எம்பசியில் வீசா அப்பாயின்மெண்ட்ஸ் நிறுத்திட்டாங்க. எப்போ ஸ்டார்ட் பண்ணுவாங்கன்னு கேட்டிருக்காங்க. அந்த ஒரு டேட் இப்போ தெரில, பட் சொல்லிவிடுவாங்க. ஸோ ஒரு 1 வீக் பிஃபோராக இல்லை 2 to 3 days பிஃபோராக சொல்லிவிடுவாங்க. பல பேர் ஒரு வாரத்தில் 2 வாரம் வரைக்கும் தற்காலிகமாக நிறுத்தி வைக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எதெல்லாம் நிறுத்தி வச்சுருக்காங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது நார்மல் அப்பாயின்மெண்ட்டாக
எமர்ஜென்சியா பயோமெட்ரிக்ஸா அப்படின்னு இந்த ஒரு கிளியரான ஒரு இண்டிகேஷன் வந்து அவங்க கொடுக்கல. கண்டிப்பாக வந்து நார்மல் அப்பாயின்மெண்ட் ஃபுல்லாக நிறுத்தி வச்சிருக்காங்க. ஸோ எமர்ஜென்சிங்கும் போது அது வந்து க்ளீனாக தெரியல. எமர்ஜென்சி வந்து ஸ்டில் வந்து அவங்க எடுத்துக்கிறாங்களா இல்லை கொடுக்க மாட்டாங்களா அப்படின்னு. பட் எமர்ஜென்சி வந்து இஸ் எமர்ஜென்சி ரைட், கொடுத்து தான் ஆகணும். ஸோ நீங்கள் ஏதாவது எமர்ஜென்சி வந்து அப்பாயின்மெண்ட் வந்து ஷெட்யூல் பண்ணியிருக்கீங்க, அதாவது இவங்க க்ளோஸ் பண்ண பிறகு ஷெட்யூல் பண்ணியிருக்கீங்க, உங்களுக்கு ரீஷெட்யூல் ஆகணும்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நிறைய பேருக்கு வந்து அது உபயோகமாக இருக்கும். பட் நார்மல் அப்பாயின்மெண்ட் ஃபுல்லாகவே வந்து ரீஷெட்யூல் பண்ணிட்டாங்க. அந்த கரஸ்பாண்டிங் பர்சன்ஸ்க்கு மெயில் போயிடுச்சு, நாங்கள் உங்கள் அப்பாயின்மெண்ட்டை ரீஷெட்யூல் பண்ணுறோன்னு மெயில் போயிருக்கோம். அந்த ரீஷெட்யூல் டேட் வந்து இப்போ தெரியாது, பட் கூடிய விரைவில் வந்து அவங்க கொடுத்துருவாங்க. ஸோ அது வரைக்கும் நீங்கள் வந்து வெயிட் பண்ணணும். ஸோ எமர்ஜென்சி அப்பாயின்மெண்ட் ஸ்டில் வந்து கொஸ்டின் தான், கண்டிப்பாக அவங்க வந்து பண்ணி ஆகணும். ஆனால் வந்து அவங்க நிறுத்திருக்காங்களா பண்ணுறாங்களாங்கிறது நமக்கு தெளிவான வந்து விளக்கம் இல்லை. பயோமெட்ரிக்ஸை பொறுத்த வரைக்கும் 2 விதமான ஆன்சர்ஸ் வந்து இருக்குது. சில பேர் என்ன சொல்லியிருக்காங்க, இல்லை பயோமெட்ரிக்ஸ் எங்களுக்கு வந்து ரீஷெட்யூல் பண்ணல, பயோமெட்ரிக்ஸ் அப்படியே போயிட்டு தான் இருக்குன்னு. பட் அது வந்து சரியாக கூட இருக்கலாம். பிகாஸ் பயோமெட்ரிக்ஸில் வந்து ஆஃபீஸர்ஸ் யாரும் இருக்க மாட்டாங்க. வேறஸ் வந்து அவங்க ஃபுல்லாகவே வந்து ஒரு கன்சல்டன்சி தான் கொடுத்துருப்பாங்க. பயோமெட்ரிக்ஸுங்கிறது உங்களோட ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் அண்ட் ஃபோட்டோ அண்ட் டாக்குமெண்ட்ஸ் வந்து கலெக்ட் பண்ணுறது தான். ஸோ அங்கே வந்து ஆஃபீஸர்ஸ் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை, அவங்களுக்கு ட்ரைனிங் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ பயோமெட்ரிக்ஸ் அப்பாயின்மெண்ட் ஐ திங்க் வந்து அப்படி தான் போய்கிட்டு இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். சப்போஸ் யாருக்கா வந்து பயோமெட்ரிக்ஸும் கேன்சல் ஆகியிருந்துன்னா கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், இல்லை பயோமெட்ரிக்ஸ் வந்து ஷெட்யூல் தான் பண்ணியிருக்காங்கனாலும் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். அது பல பேருக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். பட் எனிவே நீங்கள் பயோமெட்ரிக்ஸ் முடித்தா கூட நார்மல் அப்பாயின்மெண்ட் முடித்தா தான் உங்களால் ஸ்டாம்ப் பண்ணிவிட்டு உள்ளே வர முடியும். ஸோ இப்போ புதுசாக ஸ்டாம்பிங் எதிர்பார்க்குறவங்க வேறு வழியே இல்லை மக்களே, நீங்கள் வந்து வெயிட் பண்ணி தான் ஆகணும். வேறஸ் நீங்கள் எக்ஸிஸ்டிங் ஸ்டாம்பிங் இருக்குன்னா நீங்கள் தாராளமாக உள்ளே வரலாம், அதில் எந்தவித பிரச்சனையுமே கிடையாது. ஸோ இந்த ஸ்டாம்பிங் வந்து எல்லா விசாக்கும் நிறுத்தி வச்சுருக்காங்க. ஸோ வந்து B1 B2 F1 வாட்டவர் H1 எல்லா விசாக்கும் வந்து நிறுத்தி வச்சுருக்காங்க. ஸோ கண்டிப்பாக வந்து இப்போது ஃபாலில் வந்து F1 ஸ்டார்ட் பண்ணுறவங்களுக்கு வந்து இப்போ ஸ்டாம்பிங்காக வெயிட் பண்ணுவீங்க. நீங்கள் எமர்ஜென்சி கூட கேட்டு பார்க்கலாம், பட் எமர்ஜென்சி தருவாங்களாங்கிறது $1 பில்லியன் கொஸ்டின் தான். ஸோ நீங்கள் வந்து 1 வீக் ஆர் 2 வீக்ஸ் வந்து வெயிட் பண்ணி தான் வந்து அதை பார்க்கணும். பட் ஃபீல் ஃப்ரீ, அவங்களோட கால் சென்டரோ இல்லை வந்து அவங்கள்ட்ட வந்து போர்ட்டலில் வந்து கொரியோ ரைஸ் பண்ணி கேட்டு பாருங்கள். இப்போ நியூட்டனின் 3ஆம் விதிக்கு வருவோம். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த ஆக்ஷன், இதுக்கான ரியாக்ஷன் எங்கெங்கெல்லாம் இருக்க போகுது அப்படின்னு வந்து பார்ப்போம். இமிகிரண்ட் விசா, அதாவது ஃபேமிலி பேஸ்ட் க்ரீன் கார்டுன்னு பார்க்கும்போது பெரும்பாலும் வந்து நாட்டுக்கு வெளியே தான் பண்ணுறாங்க, அதாவது யூஎஸ்ஏக்கு வெளியே தான் பண்ணிகிட்டு இருக்காங்க. அப்படி பார்க்கும்போது ஒரு மாதம் அவங்க நிறுத்தி வச்சாங்கன்னா, இது வந்து எவ்வளோ நாள் நமக்கு தெரியாது, ஒரு எடுத்துக்காட்டுக்கு சொல்கிறேன், ஒரு மாதம் நிறுத்தி வச்சாங்கன்னா 16,000 17,000 ஃபேமிலி பேஸ் க்ரீன் கார்டு அவங்க வழங்கப்படாமல் போயிடும். ஸோ இப்போ ஒரு 2 வீக்ஸ்னால் அதில் பாதி ஒரு 8,000 9,000 வந்து அப்படியே வந்து போயிடும். ஸோ இதுதான் வந்து நிதர்சன உண்மை. ஸோ இதோட ரியாக்ஷன் எங்கெல்லாம் இருக்க போகுதுன்னா, மிகப்பெரிய ஒரு இம்பேக்டாக ஃபேமிலி பேஸ் க்ரீன் கார்டில் இருக்க போகுது. ஏற்கனவே ஒரு இம்பேக்ட் இருக்குது, மிகப்பெரிய இம்பேக்ட் வரப்போகுது. பட் இது நிறுத்துறதுக்கான காரணமும் ஃபேமிலி பேஸ் க்ரீன் கார்டு தான். அதில் வந்து பப்ளிக் சார்ஜ் ரூல் அப்ளைஸ் டு ஆல் தான். பட் ஆனால் பெரும் இம்பேக்ட் இருக்க போது ஃபேமிலி பேஸ் க்ரீன் கார்டு. பிகாஸ் அவங்க சொல்கிற எல்லா க்ரைட்டீரியாவும் அங்கே ஃபேமிலி பேஸில் வரவங்களுக்கு இல்லைன்னா அவங்க வந்து பெரும்பாலும் நிராகரிச்சிருவாங்க. வேறஸ் எம்ப்ளாய்மெண்ட் பேஸ் க்ரீன் கார்டில் வரும்போது உங்களுக்கான நல்ல இன்சூரன்ஸ் இருக்கும், நல்ல பே ஸ்லிப்ஸ் இருக்கும், உங்களுக்கான W2s ஆர் டேக்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு வந்து பக்காவாக உங்கள் டாக்குமெண்ட்ஸ் இருக்கும். ஸோ அங்கே நீங்கள் வந்து கோ த்ரூ பண்ணுறது ஈஸி. ஸோ அதனால் ஃபேமிலி பேஸ் க்ரீன் கார்டில் ஒரு பெரிய இம்பேக்ட் இருக்க போது. அந்த இம்பேக்ட்னால அன்யூஸ்டு ஃபேமிலி பேஸ் க்ரீன் கார்டு நிறைய வந்து எம்ப்ளாய்மெண்ட் பேஸ் க்ரீன் கார்டுக்கு வரப்போகுது. நம்ம பார்த்தோம், போன வருஷம் 46,000 வந்துச்சு. நான் ஈஸியாக அந்த நம்பரை பீட் பண்ண போது அதில் எல்லா அளவும் சந்தேகம் இல்லை. ஸோ எல்லாருமே கேட்குற கேள்வி எவ்வளோ வரும்னு நீங்கள் கணிக்கிறீங்கன்னா அது தனி வீடியோவில் பார்ப்போம். ஏன்னா இந்த வீடியோவோட தலைப்பு என்னவாக இருக்குன்னா இந்த வீசா அப்பாயின்மெண்ட் பற்றி தான் இருக்குது. ஸோ அதனால் வீசா அப்பாயின்மெண்ட் கேன்சல் ஆனவங்க நம்ம தேர்ட் கண்ட்ரி போனால் கிடச்சிரும், இல்லை நாட்டுக்கு வெளில போய் எங்கேயா ட்ரை பண்ணலாம், எதுவுமே ட்ரை பண்ணாங்க, வேறு வழியே இல்லை, நீங்கள் வெயிட் பண்ணி தான் வேணும். ஃபர்தர் அப்டேட்ஸ் வந்து யூஎஸ் எம்பசி அண்ட் கன்சுலேட் கொடுக்குற வரைக்கும் வேறு வழி இல்லை, வெயிட் பண்ணி தான் ஆகணும். அதன் பிறகு வந்து நீங்கள் அப்பாயின்மெண்ட் எடுத்துக்கலாம். பட் இந்த ஒரு சேஞ்சினால் உங்களோட நான் இமிகிரண்ட் வீசாவில் ஒரு பெரிய இம்பாக்ட் இருக்க போகிறது இல்லை. அதாவது நீங்கள் H1B ஸ்டாம்பிங்காக வெயிட் பண்ணுறீங்க, L1 L2 H4 B1 B2 இப்படி F1 ஆர் நான் இமிகிரண்ட் வீசாவில் வரும்போது அதுக்கான பெரிய இம்பாக்ட் இருக்க போகிறதில்ல. பிகாஸ் இதோட கோர் விஷயமே என்னென்னா வந்து பப்ளிக் சார்ஜ் ரூலில் வந்து டிஃபைன் பண்ணிவிட்டு ஆஃபீஸர்ஸ்க்கு அதுக்கான ட்ரைனிங் கொடுக்குறது தான் சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் நீங்கள் ரொம்ப ஒரி பண்ணாதீங்க. நிறைய தலைப்புகள் வந்து பயமுத்துற மாதிரி தான் வந்துட்டுருக்கு. ஸோ ஆனால் இது நிதர்சன உண்மை வந்து இதுதான் ரீசன். இதற்கு பின்னால் நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, மிட் டேர்ம் எலெக்ஷன் வர்றதுனால இது அவர்களுக்கு கொஞ்சம் பூஸ்ட்டாக இருக்கும். ஸோ இப்படி வந்து நாங்கள் வெளிநாட்டிலேருந்து எல்லா வீசாவும் நாங்கள் தற்காலிகமாக நிறுத்தி வச்சுருவோம், யாரும் உள்ளே வர முடியாது. இது வந்து அவங்களோட ஓட் பேங்கை பூஸ்ட் பண்ணுங்கிற ஒரு கருத்துமே சொல்கிறாங்க. ஸோ எது எப்படியோ இது தற்காலிகமான ஒரு விஷயம்தான். கூடிய விரைவில் இதை நிவர்த்தி பண்ணி திரும்ப ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஸோ டோன்ட் வரி. ஐ ஹோப் உங்களுக்கு இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.